அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஒருவேளை கஷ்டத்தோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புங்க. தேவ சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 6வது வசனத்தின் பின்பகுதி, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்படுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். தாவீது ஏன் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால், தாவீதினுடைய மனைவி, பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களையும் அமலேக்கியர் அன்றைக்கு பிடித்து கொண்டு போய்விட்டாங்க. பிடித்து கொண்டு போனதுனால தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுறாங்க? அந்த வசனத்தின் நடுப்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். யார் கல்லறிய வேண்டும் சொன்னாங்கன்னு சொன்னால், தாவீதோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும், தாவீதினால நன்மையை பெற்றவர்கள், இவ்வளோ நாள் அவனோடு கூட இருந்து அவனை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு தாவீதோடு நன்மையை பெற்று சந்தோஷமாக இருந்த ஜனங்க சூழ்நிலைகள் மாறி போகும்போது தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒன்று கூடினார்கள். அப்பொழுது தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை யாரெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் நம்பி இருக்கிறோமோ, அதிகமாக நேசிக்கிறோமோ, யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் நமக்கு விரோதமாக ஒரு நாள் எழும்பி வரும்போது, நமக்கு ஒருவேளை உலக பிரகாரமாக வேதனைகள் இருக்கும், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும். நம்ம நம்பி இருந்த நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அவங்கெல்லாமே நமக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அறியாமல் இருக்கலாம். ஆனால் தாவீது ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக போய் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்களும் யாருனாலையாவது நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? யாராவது உங்களை பகைக்கிறார்களா? சொந்த குடும்பத்தாரே உங்களை பகைக்கிறார்களா? சொந்த நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நீங்கள் அதிகமாக நேசித்தவங்க, உங்களோடு அதிக நாள் இருந்தவங்க உங்களை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்களா? எப்படியாவது உன்னை தாக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். மனிதர்களை காட்டிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை மனுஷன் கடைசி வரைக்கும் கூட வரேன்னு சொல்ல மனுஷங்கள்லாம் கைவிட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடாத நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்துக்கு நேராக போய் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களுடைய காரியங்களை சொல்லி, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்குதியான்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு திடத்தை, நல்ல ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை, தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பலமுள்ள ஆவியை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த பலம் வாய்ந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால தேவ சமூகத்துக்கு நேராக போய் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை கடந்து செல்ல திடப்படுத்துவீராக. ஆண்டவராலே திடப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.